ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஷீட்ஸோட வீடியோஸில் நம்ம டுடே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கேட்டர் பிளாட் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட கூகுள் ஷீட்ஸோட வீடியோஸில் ஸ்கேட்டர் பிளாட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸ்கேட்டர் பிளாட் நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெண்டு டேட்டாவை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் ஆகும். இது மோஸ்ட்லி நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகும்னா சேல்ஸு இல்லை டைம் டெம்பரேச்சரு அந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும். நான் ஃபஸ்ட்டு இதில் டேட்டாவை என்ட்ரு பண்ணிக்கிறேன். டேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு, ஹவர்ஸு, ஸ்டடீடு, மார்க் ஸ்கோர்டு. ஸ்டூடெண்ட்டு ஏ, ஸ்டூடெண்ட்டு பி, சி, டி, இ. மொத்தம் 5 ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிடுவோம். ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடியில் 2, 3, 4, 5, 6. மார்க் ஒரு 60, 65, 70, 80, 300 எடுத்துக்கிச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 பேரோட டேட்டா ப்ளஸ் அவங்க எத்தனை மணி நேரம் படிச்சிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த டேட்டா வச்சு நம்ம ஸ்கேட்டர் பிளாட் சார்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்செர்ட் ஷார்ட். இப்போ நம்மளுக்கு ஸ்கேட்டர் பிளாட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா டேட்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கணும். இன்செர்ட் சார்ட். இப்போ நம்மளுக்கு ஒரு காலம் சார்ட் வந்துருக்குது. இந்த காலம் சார்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம இதாக மாற்றணும். இந்த ஸ்டாக்கிங் சார்ட்டை முதல்ல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஸ்கேட்டர் பிளாட்டாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஸ்கேட்டர் பிளாட் கொடுத்துட்டேன். ஸ்கேட்டர் பிளாட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த சார்ட்டை நம்ம மேனுவலாக ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டை ஃபார்மேட்டிங் பண்ண போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் நம்மளுக்கு ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடீடு, ஒய் ஆக்சிஸ் நம்மளுக்கு மார்க் ஸ்கோர்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதோட டைட்டிலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸில் போயிட்டு சார்ட் டைட்டில் HOURS ஹவர்ஸ் ஸ்டடீடுன்னு போச்சு. ஹவர்ஸ் STEDIED ஸ்டடீடு விசஸ் மார்க் ஸ்கோர்டு. மார்க் ஸ்கோர்டு SC RET மார்க் ஸ்கோர்டு டைட்டில் கொடுத்தாச்சு. அடுத்ததா நம்ம இந்த ஆக்சிஸ் கோட டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். சாட் டைட்டிலுக்கு பக்கத்திலேயே
ஆக்சிஸ் டைட்டில் இருக்கும். இப்போ ஹரிசாண்டல் ஆக்சிஸோட டைட்டில் வந்து மார்க் ஸ்கோர்டு. ஹவர்ஸ் ஸ்டடிடு. வெர்டிகல் ஆக்சிஸோட இது வந்து மார்க் ஸ்கோர்டு. மார்க் ஸ்கோர்டு. அடுத்து நம்ம பாயிண்ட் கலரை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு சைஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலரில் போயிட்டு க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். சைஸ் வந்து 10 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன். கீழே உள்ளது வந்து ஹவர்ஸு எல்லோ கலர் வச்சுக்கிறேன். அதோட சைஸையும் 10 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன். அடுத்ததாக சீரீஸில் கீழே வரேன், டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அதே மாதிரி மேலே உள்ள சீரீஸ்க்கும் டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கிரிட் லைன்ஸ் எப்படி ஆஃப் பண்ணுற ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரிட் லைன்ஸு மேஜர் கிரிட் லைன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டுனா கிரிட் லைன்ஸ் போயிடும். வேணும்னா வச்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த ஆப்ஷனில் டேட்டாவை கிளியராக விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். அதனால் நம்மளுக்கு மேஜர் கிரிட் லைன்ஸ் நான் வச்சுக்கிறேன். ஓகே, டைட்டில் வந்து சென்டருக்கு எடுத்துகிட்டு வரணும். சென்டர் அலைன்மெண்ட் வச்சுறேன். இப்போ கஸ்டமைஸில் நம்ம மறுபடி ஒரு ட்ரெண்ட் லைன் ஆட் பண்ணுவோம். சீரீஸ் போகிறோம், கீழே வரேன், டேட்டா பார்ஸு, எரர் பார்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது தான் டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து ட்ரெண்ட் லைன் ஆட் பண்ணுறேன். ட்ரெண்ட் லைன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த எங்கேருந்து எங்கே போய் முடியுது அப்படிங்கிற அந்த வேல்யூ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இதுக்கு அடுத்ததாக இது எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சேல்ஸ் விசஸ் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணுறதுல நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். டைம் விசஸ் டெம்பரேச்சர்லையும் இது யூஸ் ஆகும். ஒர்க் அவுட் டூரேஷன், கேலரிஸ் பர்ன்டு, அது மாதிரி 2 டேட்டாவை நம்ம இது கம்பேர் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகும். நீங்கள் கூகுள் ஷீட்ஸ்லேருந்து இதை பிஎன்ஜியாக கூட கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இதை பவர் பாயிண்ட்டு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுற ப்ரெசன்டேஷனுக்கு கூட இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கஸ்டமைஸ்டாக அந்த ஸ்கேட்டர் பிளாட் சார்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் ஃபில்டரோ யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்கும்போது இல்லை 2 கிளாஸோட டேட்டா இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஸ்கேட்டர் பிளாட் சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி நம்மளோட கூகுள் ஷீட் டுட்டோரியல்ஸ் தொடர்ந்து பார்க்கணும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்போ தான் நம்மளோட கூகுள் ஷீட் டுட்டோரியல்ஸ் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ.